தளபதி விஜய்னு சொன்னாலே ஒரு பவர். இனி முதலமைச்சர் விஜய்னு சொன்னாலே அது ஒரு பவருக்கு மேலே பவர்னு சொல்லலாம். மாஸ் இல்லை, பக்கா மாஸ். அந்த லெவலுக்கு போயிட்டுருக்குது. இன்றைக்கி நம்ம ரோகிணி சினிமா, அதாவது ரோகிணி திரையரங்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஓனரு அவர் ஒரு தொகுதியில் நின்று அமோக வெற்றியை ஜெயித்தார். இதனால் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வாழ்த்துக்கள் சொல்லி நல்லா வரவேற்றிருக்காங்க. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இதுக்காக தனியாக ஒரு கிளிம்ஸு, அதுக்கப்புறம் ஃபேன் ஷோலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னால் வீடியோவில் காட்ட முடியல. ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. தொண்டர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு போனார். ஆனால் மக்கள் அது நிறைவேற்றிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் இல்லை, இனி அடுத்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடந்தே தீரும். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம டிஎம்கேவை தோல்வி அடைஞ்ச செஞ்சாலும் அவரும் நல்ல சில சிறப்பு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். இனி அவர் எதிர்க்கட்சியாக இருக்க போகிறாரு, நம்ம தளபதி முதலமைச்சராக இருக்க போகிறாரு. இதுதான் மக்களே வித்தியாசம். இனி அடுத்து வர 5 வருஷம் நல்லதே நடக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி விஜய் சிஎம் விஜய் அவரையை பார்த்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் டிவிகேக்கு வெற்றி பெற ஓட்டு போட்டிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க ஃபேன்ஸ் எவ்வளோ வைப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியாது, தொண்டர்கள். ஏன்னா நம்ம தளபதி சிஎம் தளபதியாக வந்துட்டுருக்குது. சிஎம் தளபதி விஜய் அவர் பார்த்திங்கன்னா இனி எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம்.